இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ரொட்டீனா நம்ம ரெகுலரா அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை எப்படி வாக்கியங்களாக அமைப்பது, அதை எப்படி பேசுவது, நம்ம பயன்படுத்தக்கூடிய எவ்ரிடே கான்வர்சேஷன்ல எப்படி நாம் அதை பயன்படுத்துவது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேர்ப் இருக்கு, அப்பியர். அப்பியர்னா என்ன? தோற்றம் அளித்தல். அப்பியர்னா என்ன? தோற்றம் அளித்தல், தோன்றுதல். தோன்றுதல். அப்பியர் அப்படின்னா என்ன? தோன்றுதல். எனக்கு தோணுதுன்னு சொல்றோம் இல்லையா? எனக்கு தோணுது, எனக்கு தோணுது. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோற்றம் அளித்தல். He is appearing in a new movie. இது படிங்க. He is appearing in a new movie. He is appearing in a new movie. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் நீங்களே ஞாபகப்படுத்தி, நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அது யாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஆக்டர், அந்த ஆக்டர் இப்போ புது மூவில, புது திரைப்படத்துல தோன்றுகிறார். He is appearing. Present continuous tense. He is appearing in a new movie. புது படத்துல அவரு நடிக்கிறாரு. தோன்றுகிறார். தோன்றுகிறார்னா என்ன? நடிக்கிறார், தோன்றுகிறார். appearing. தமிழ் மீனிங் என்ன இதுக்கு? கரெக்டான தமிழ் மீனிங் நீங்க சொல்லணும். ஏன்னா தமிழ்ல இருந்து நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறோம். இந்த எபிசோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தமிழ் மூலமாக நாம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அப்போ இந்த தமிழ் மீனிங் என்ன இதுக்கு? அவன் இல்லைன்னா அவர் நியூ மூவி. என்ன மூவி? நியூ மூவி. ஏ அப்படின்னா என்ன? ஒரு, அவர் ஒரு புதிய, புதிய கண்ண நியூ மூவி, திரைப்படம். திரைப்படத்தில் அவர் ஒரு புதிய திரைப்படத்தில். He is appearing in a new movie. New movie, புதிய திரைப்படத்தில். அவர், he. appearing, he is appearing, continuous tense இல்லையா? is appearing என்ன வரும்? தோன்றுதல். appearing continuous tense என்ன போடுவீங்க? கொண்டு இருத்தல். என்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கொண்டு இருத்தல். சொல்லுங்க பாப்போம். He is appearing in a new movie. அவர் ஒரு புதிய திரைப்படத்தில் தோன்றி கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு புதிய திரைப்படத்தில் தோன்றிக் கொண்டு இருக்கிறார். இதுதான் கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன். தமிழ்ல நீங்க மீனிங் சொன்னீங்கன்னா இப்படிதான் சொல்லணும். தமிழ்ல பேசுனீங்கன்னா இப்படிதான் பேசணும். இத இங்கிலீஷ்ல தமிழ்ல பேசணும். ஆனா எப்படி சொல்லணும்? அவர் ஒரு புதிய திரைப்படத்தில் தோன்றுகிறார். நார்மலா எப்படி சொல்லணும்? தோன்றுகிறார் அப்படிங்கிற இந்த பிரசன்ட் டென்ஸை தான் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தி சொல்றோம்.
he is appearing in a new movie. He is appearing in a new movie. இந்த appear அப்படிங்கிற இந்த வேர்புக்கு we can use ing form. Appearing. He is appearing in a new movie. He is appearing in a new movie. தோன்றிக் கொண்டிருக்கிறார் தான் மீனிங். ஆனா சொல்றது எப்படி சொல்லணும்? தோன்றுகிறார். He is appearing in a new movie. இந்த verb பாருங்க, hope. H-O-P-E, hope. Hope means what? Hope-னா என்ன? எதிர்பார்த்தல். Hope-னா என்ன? Hope means எதிர்பார்த்தல். சொல்லுங்க. I hope. சொல்லுங்க இல்லையா? I hope. நான் எதிர்பார்க்கிறேன். இத present continuous tenseல சொல்லுங்க. I hope அப்படிங்கிறது present continuous tenseல எப்படி வரும்? I dash. present continuousல வருமா வராதா, பயன்படுத்தலாமா பயன்படுத்த முடியாதா அப்படிங்கிறத நீங்க நல்லா யோசிச்சு வைங்க, திங்க் பண்ணி வைங்க. ஹோப்ஃபுல்லா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம்.